Okay, so let's talk about the topic called VLAN. So VLAN, VTP, DTP and Ether channel. So VLAN பத்தி நமக்கு ஆல்ரெடி தெரியும். In CCNA point of view நிறைய விஷயம் நீங்க படிச்சிருப்பீங்க ஆல்ரெடி. இதே நீங்க வந்து VTP என்னன்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட். So by default VTP நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம்? VTP is used to send and receive VLAN updates. சிம்பிளா சொல்லணும்னா காரணம். So VTP யூஸ் பண்ணி நம்ம ஒரு VLAN information send and receive பண்ணிக்கிறோம். So by default if I am having some switches, if you take a switch a switch ல வந்து ஒரு VLAN configure பண்ணனும் இல்ல something configure பண்ணனும்னா you take a switch, you have to go into the configure terminal and you type VLAN number. அதே மாதிரி என்கிட்ட ஒரு மூணு சுவிட்ச் இருக்கு அப்படினா நான் மூணு சுவிட்சுக்குலயுமே இன்டிவிஜுவலா போய் we have to configure VLAN information. இதே ஒரு ரெண்டு VLAN பிரச்சனை இல்ல. What if I am having hundreds of VLANs? அப்போ அது கொஞ்சம் கஷ்டமான செய்யும். அப்ப என்ன பண்றானா switching topic என்ன சொல்றாங்கன்னா we have subject called VTP, VLAN trunking protocol. என்ன சொல்றானா you make one switch, இந்த ஒரு சுவிட்ச்ல நீங்க கான்ஃபிகர் பண்றீங்க எல்லா VLAN-ஐயும் and you enable VTP in this one switch alone. I by default send the VTP information from here to here. நான் அதை அனுப்பிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றான். So next இந்த VTP அப்படின்னு பாத்தீங்கன்னா இத மட்டும் நம்ம சர்வரா கான்ஃபிகர் பண்ணனும். We have to configure as a VTP server. இவங்கள வந்து VTP client இல்ல VTP client கான்ஃபிகர் பண்ணனும். இதே இடத்துல what if I have a switch, இங்க ஒரு சுவிட்ச் இருக்கா, இந்த சுவிட்சுக்கு VLAN தேவை இல்ல, எனக்கு வேணும் சொல்றானா எனக்கு இந்த VLAN வேணாம் பாரு ஒரு VLAN, நான் ஒரு நார்மல் சுவிட்ச் எனக்கு VLAN இன்ஃபர்மேஷன் வேணாம், பட் இருந்துமே நீங்க அந்த VTP கான்ஃபிகர் பண்றீங்க அப்படினா அங்க VLAN போயிடுமா? இதுக்கு அப்புறம் எனக்கு VLAN வேணும். என்ன கண்டிஷன் ஆச்சுனா everything is going smooth, இவன் சர்வர் ஆயிட்டா, இவன் கிளையன்ட் இவனும் கிளையன்ட் இங்க நான் ஒரு கிளையண்டா கான்ஃபிகர் பண்ணிடுறேன். எனக்கு VTP அந்த VLAN இன்ஃபர்மேஷன் வேணாம் அப்படிங்கிற பட்சத்துல we can configure as a VTP transparent mode. transparent mode போட்டீங்கன்னா நான் ரிசீவ் பண்ற VLAN-ஐ அப்டேட் பண்ணிக்காம I will forward it to the next person. இதான் VTP ஓட சிம்பிள் கான்செப்ட். இதுல நாலு ரோட் இருக்கும். ஒன்னு வந்து VTP ஓட சர்வர் ரோட். சர்வர்னா is the actual switch where you configure the VLANs on. Client na where you want the VLANs to be updated regularly. Transparent na எனக்கு அந்த VLAN இங்க வேணாம். இது ஆஃப் na it will not respond anything. இந்த VTP ஆஃப் ஆயிருக்கு. இப்போ நீ யோசிக்கலாம், என்ன யோசிப்பாங்கன்னா அப்ப டிரான்ஸ்பரண்ட் ஆஃப் பண்ணுதானே இப்படி யோசிப்பாங்க சொல்லுங்க. பட் என்னன்னா இத VTP ஆஃப் பண்ணிட்டனா இவ அனுப்புற VTP பாக்கெட் உங்களுக்கு புரியாது. அப்ப how will you forward the VTP information to him? So off na அவனுக்கு புரியாது. அப்புறம் it will become isolated. அந்த VTP VLAN இன்ஃபர்மேஷன் போயே சேராது. இத நீங்க டிரான்ஸ்பரண்ட் கொடுத்தா மட்டும் தான் வர இன்ஃபர்மேஷன் இங்கேயும் போகும். கிளியர்? கிளையண்ட் வந்து வெறும் அப்டேட் கொடுத்தா பண்ணிக்க கரெக்ட்டுங்களா? கிளியர், நம்ம அப்டேட் பண்ணி தான் பண்ணோம். அப்டேட் பண்ணி அனுப்பிச்சு விடுறோம். அது பேர் நான் So far is it clear what we do? இது வந்து broadcast Multicast में पो broadcast. So next we'll see the VTP versions. So VTP, the VLAN tracking protocol பொறுத்தவரை we have three major versions இருக்காது. We have VTP version 1, version 2, version 3.
இது எப்படி பிரிக்கிறாங்கன்னா they are breaking it based on the number of VLANs it support. இது நீங்க VTP version 1 எடுத்துட்டீங்கன்னா it can support up to 1 ல இருந்து 1005 வரைக்கும் I can support. இதே VTP version 2 னா I can support up to 1 ல இருந்து 1005. இதே நெக்ஸ்ட் நீங்க VTP version 3 எடுத்துட்டீங்கன்னா it can support all version 1 ல இருந்து 4095 வரைக்கும் நான் சப்போர்ட் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாம VTP version 3 ல we can have 2 servers also or 3 servers also. We can have multi server availability on VTP version 3. We can have 2 servers actually. அப்ப by default fail ஆயிட்டானா even through கூட they can get the updates. இப்போ நார்மல் VTP ப்ராசஸ்ல ஒரே சர்வர் தான் இருக்கான் அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு சர்வர் ஃபெயில் ஆச்சுன்னா எல்லாம் போயிடுச்சு. அப்போ we have 2 servers here. By mistake ஒரு primary server fail ஆச்சுன்னா we can have this guy secondary server. அந்த ஒரு benefit இருக்கு. Now how do I configure the primary server as primary? Simple switch போயிட்டு you can type VTP primary அப்படின்னு நீங்க கான்ஃபிகர் பண்ணா மட்டும் போதும். it will work together. So primary அது secondary கூட சொல்லலாமா இல்ல VTP primary கொடுத்து அதை கான்ஃபிகர் பண்ணா secondary ஆகும் by default ஆகும். Now your VTP updates are going through multicast packets only. So through multicast packets தான் நம்ம அந்த VTP multicast MAC address யூஸ் பண்ணி தான் நம்ம VTP ஓட அப்டேட்ஸ் அனுப்பிச்சிட்டு இருக்கோம். and there are 3 main types of advertisements நடக்கும். ஒன்னு வந்து now next topic is types of advertisements that can happen in VTP. எழுதிக்கங்க. types of advertisement. So first type பாத்தீங்கன்னா it's called summary. This advertise occurs every 5 minutes once when VLAN is added, removed or changed. And this will include VTP version, domain, configuration revision number as well as timestamp. இது எல்லாமே போகும் with help of summary packet or summary advertisement. And this goes every 300 seconds once. Means 5 minutes once வந்து இது போகும். இது எப்ப நடக்கும்? Whenever I am adding a VLAN, removing a VLAN or updating a VLAN. அப்ப இது எல்லாமே போகும். என்னெல்லாம் போகும்? VLAN information போகும், VTP version போகும், VTP domain name போகும், configuration revision number போகும் and timestamp போகும். Next வந்து we have subset advertisement. Subset advertisement. So in this advertisement occurs after VLAN configuration changes occur. It contains all relevant information so that other switches can change VLAN. Subset na ஒரு VLAN மட்டும் change பண்ணிருக்கேனா ஒரே ஒரு VLAN மாத்தியாச்சு. It's a small update. Summary na big update. இது ஒரு single VLAN மட்டும் ஆட் பண்ணிருக்கேன். ஒரு single VLAN information மட்டும் கொண்டு போக போறேன் அப்படினா will go with subset. அப்ப எல்லாம் நீங்க இருக்க எல்லா VLAN-ஐயும் கொண்டு போயிட்டு அப்டேட் பண்ண வேணாம். அந்த ஒரு VLAN மட்டும் அம்சா போதும். So that's called is your subset advertisement. ஆனா every 5 minutes அந்த இருக்கிற இன்ஃபர்மேஷன் அம்சிட்டே தான் இருக்கும் அது. என்கிட்ட நான் 100 VLAN வச்சிருந்தாலுமே every 5 minutes அந்த 5th minute அந்த 100 VLAN அம்சிரும். அது in between third minute ரெஃப்ரெஷ் பண்ண முடியும். ஓகே. ஏன் அப்படினா அப்ப ஒரு VLAN ரிமூவ் பண்ணிட்டோம்னா அவங்கள்ட்ட இருக்கும். கிளையன்ட்ல VLAN இருக்கும். பட் ஏன்ட VLAN இருக்காது. சோ அப்ப அது ஒரு ரவுட் ரெஃப்ரெஷ் பாக்கெட் மாதிரி ஆவசியம். The last one will be your client request. Third one is your client request message. Now what do you mean by client request? This advertisement is requested by the client to receive
more detailed subset advertisement. இப்போ சப்செட்ல வந்து நான் ஜஸ்ட் ஒரு VLAN நம்பர் மட்டும் கொடுத்துட்டான், எதுவுமே தெரியாத பட்சத்துல எனக்கு இன்னும் இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது அதை பத்தி அப்படின்னா client will send a client request packet. அதுக்கு the server will respond back with all the other information which includes again VTP version, domain name, configuration revision number and timestamp informations. So இது எப்ப நடக்கும் அப்படின்னா whenever I'm adding a new switch with lower revision number நான் ஆட் பண்றேன் அந்த பட்சத்துல வந்து இது நடக்கும். இப்போ நான் வந்து ஆல்ரெடி ரிவிஷன் நம்பர்ஸ் வந்து ஒரு 200 போயிட்டு இருக்கு, நான் ஒரு சுவிட்ச் அந்த சுவிட்சை கொண்டு போயிட்டு நான் ஆட் பண்ணிடுறேன், என்னோட ரிவிஷன் நம்பர் வந்து 100 போட்டிருக்கு VLAN அப்டேட்ஸ் ஆல்ரெடி நெட்வொர்க்ல இருக்கான் அவன் வந்து 200 காமிக்குது. So it's easy that I need more information, right? Because இங்க we are running 200 நிறைய அப்டேட்ஸ் வந்து the number became 200. அப்ப இவன் கேட்டு வாங்கிப்பாங்க. அப்ப இல்ல we have to use client request. revision number revision number na when I'm sending an update, right, ஒரு VLAN information அனுப்புறேன் அப்படின்னா I will keep a revision number of 1. அதுக்கு அப்புறம் நான் வந்து இன்னொரு VLAN அனுப்புறேன், அப்ப I will keep a revision number of maybe 10 15. I am sending you as a revision number maybe VLAN number 20 with revision number of 15. What if he is sending one same VLAN to you with the revision number of 10? Which one is good? Higher one is good. ஏன் அப்படின்னா இப்போ ஒரு VLAN வந்து இந்த PC ரீச் பண்ணிட்டு இருக்கான் and he is part of VLAN number 20 and everything was going smooth. Maybe I am connecting one more switch here. இப்போ என்ன ஆகுதுன்னா இதே VLAN இதே PC வந்து நீ இது வழியாவும் போலாம் அப்படின்னு புதுசா வந்தா சொல்றான். என்கிட்ட ஆர்டர் விஷயம் நம்ம 200 இருக்கு, இவன் சொல்றான் அங்க போனா you go through me சொல்றான். அப்போ என்னோட விஷயம் நம்பர் 100. I will not consider him because I got the latest update. நாம எது லேட்டஸ்டோ அது என்கிட்ட இருக்கும். கரெக்ட். Think about your sequence number இருக்கு இல்லையா, acknowledgement number TCP IP ல. சோ அந்த மாதிரி higher the sequence number அந்த மாதிரி இங்க சைடுல ப்ரொவிஷன் நம்பர் வந்து சும்மா சப்செட் வந்து एक्चुअली மூணுவே வந்து போயிட்டே இருக்கும். PDP சம்மரி மட்டும் தான் போகும். சப்செட் எப்போ ஒரு VLAN மட்டும் மாத்தினா போட்டு போகும். இது ரெஃப்ரெஷ் மாதிரி. இது நான் அனுப்புற ஒரு VLAN அப்டேட் ஒரு 3 minutes ஒரு VLAN போட்டா அது போயிடும். இது கிளையன்ட் கேட்டு வாங்கிப்பான். We are adding a new switch to configure the client one before I will not wait for 300 seconds, right? நான் ஒரு கிளையண்ட் ஆட் பண்றேன், இப்போதான் 1 நிமிஷம் ஆயிருக்கு, நான் இன்னும் 4 minutes வெயிட் பண்ணணுமே. ஏன் நான் 2 VLAN வாங்குறதுக்கு நான் எதுக்கு 4 minutes வெயிட் பண்ணணும்? I will send client request and get back immediately. அதே மாதிரி ஒரு 3 tier அந்த ஆர்க்கிடெக்சர்ல how is the recommendation? ஒரு புதுசா ஒரு IDF switch வருதுன்னா 3 tierல உங்களுக்கு சொல்லுங்க லேயர் 3 யூஸ் பண்றாங்க சுவிட்ச்ல. சோ கோர் ஸ்விட்ச் கீழ ஒரு switch புதுசா switch கனெக்ட் பண்றேன். அது ட்ரான்ஸ்பரண்டா வச்சுக்கலாமா இல்ல கிளையண்டா வச்சுக்கலாமா இல்ல சர்வரா வச்சுக்கலாமா? நீங்க சொல்லுங்க. இப்போ என்கிட்ட ஒரு Java core switch இருக்கு. இங்க இருந்து I'm connected to a distribution layer switch. Then we have access layer switches. இது முடிச்சுக்கலாம். என்கிட்ட இந்த இடத்துல இங்க I'm having VLAN 10 20 30 எல்லாமே இருக்கு என்கிட்ட. ஓகேங்களா? என்னோட டிஸ்ட்ரிபியூஷன் லேயர்ல இங்க ஒரு PC இருக்கு. he is part of VLAN number 10. Do I need to configure him as a client or server or what or transparent? ஈவனா சர்வர்னு போடுறேன். இந்த நான் வந்து நான் கிளையண்டா போடலாம் அவ்வளவுதான். கிளையண்டா போடணும். இவன் இல்ல அப்ப என்ன பண்றது? let him again be client. ஏன் ரெண்டு நாள் யாருமே இல்லையே ரிசீவ் பண்ண பாக்கெட்டை. whenever there's a requirement அப்ப மட்டும் கிளையண்ட் போட்டா போதும். அப்ப அந்த VLANலாம் வந்து வாங்கி வச்சனால சேவ் பண்ண வேஸ்டா. ஓகே வெரி குட். சோ இங்க கிளையண்ட் வந்து VLAN 10ல இருக்கான் 20ல இருக்கான் 30ல இருக்கானா இவனே கிளையண்டா இருக்கு இவனே கிளையண்டா பாயிண்ட் ஆகுது. ஓகே. எனக்கு யாருமே இல்லாத பட்சத்துல தேவையில்லை. சோ அப்படி முடிவு பண்றது நான். ஏன்னா இப்போ எங்களோட என்விரான்மென்ட்ல புரியல. சொல்றீங்க ஆபீஸ்ல சிம்பிளா சொல்லுங்க. எல்லா சுவிட்சுமே சர்வர்ல இருக்கும். அது ஒரு யூனிஃபார்மா இல்ல. சோ ஒரு ரெக்கமெண்டேஷன் ஏத்தாப்புல அதுக்கேத்தாப்புல தான் மாத்திக்கலாமான்னு. அப்படி நீங்க மாத்த கூடாது போயிட்டு. ஏன்னா எல்லாமே சர்வர்ல மோட்ல தான் இருக்கு. சர்வர் மோட் மேபி they are part of different VLANs இருக்கு. they are acting as a primary thing. இப்போ ஒரு ஆபீஸ்ல 5 சுவிட்ச் இருக்குன்னா 5 சுவிட்சுமே சர்வர்லயே தான் இருக்கு. ஏன் இருக்கு மாஸ்டர்?
டிசைன் யார் பண்ணது? நெட்வொர்க் டிசைன். அவங்க யார் பண்ணாங்கன்னு செக் பண்ணிட்டு எல்லா ஆஃபீஸ்க்குமே எஸ்ஓபின்னு ஒன்று இருக்கும், ஒரு ப்ராசஸ்னு ஒன்று இருக்கும். நீங்க பாட்டுக்கு டைரக்டா எடுத்து போக மாட்டோம், அதை அப்சர்வ் பண்ணிட்டு இஃப் வாட் வி ஆர் டெல்லிங் அது ஜஸ்டிஃபைங்கா இருந்துச்சுன்னா அது பண்ணலாமேன்றது சொல்லலாம். ஏன்னா நாங்க அண்டர்ஸ்டாண்டிங் லேமினேஷன் ஓகே. இப்போ கோ சுவிட்ச்ல சர்வரா இருக்கட்டும், மற்ற சுவிட்ச் எல்லாமே கிளைண்டாவே இருக்கட்டும், பிகாஸ் அவங்க வீலன் மட்டும் வாங்கிக்க போறாங்க. அப்படி எதுக்கு சர்வரா இருக்கணும் அப்படின்னு ஒரு தாட்ல தான் கேட்குறேன். அப்போ நீங்க ஆக்சஸ்ல போயிட்டு இதுல பாருங்க, இவன் சர்வரா கிளைண்டான சர்வத்தை என்ன பண்ணலாம்னா இவரை நம்பி இருக்க மாட்டாங்க. மேனுவலா இன்ஜினியர்ஸ் என்ன பண்ணுவோம், நாங்களா என்ன பண்ணுவோம்னா இவனையும் சர்வரா போட்டு எல்லாமே இங்கேயும் போட்டுருவோம், இவனையும் சர்வரா போட்டு மேனுவலா இங்கேயுமே கம்பர்ஷன் பண்ணுவோம். ஆட்டோமேட்டிக் இங்க வராது, இவனை மட்டும் கிளைண்டா போட்டு போனாங்க. ஸோ பட் பாயிண்ட் படி பார்த்தீங்கன்னா ஒரு சர்வர் we can have multiple clients. So now how do I configure VTP? தெரியுமா கமாண்ட்? VTP server, VTP mode server, VTP mode client, VTP mode transfer. அவ்வளவுதான். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க வந்து எந்த இது சர்வரோ சர்வருக்கு போயிட்டு VTP domain, you have to give a domain name. Domain you can give any name. For example, I am giving VTP domain Rhinos கொடுத்துறேன். Second Password VTP mode client or server or transfer கொடுத்தா போதும். Optional you can also give for a password. VTP password. Password optional தான், இல்லனா அது optional தான், இல்லனா இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஒரு சிம்பிள் கமாண்ட் தான் இது. If you want to configure a switch as a primary switch as server, command is VTP primary. Now for verification you பண்ண போறீங்க அப்படினா the command is show VTP status. Show VTP status கொடுத்தா போதும். இது வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்றதுக்கு சிம்பிள். ஸோ அதே மாதிரி இப்போ கிளைண்ட்ல வந்து ரிவிஷன் நம்பர் 100 இருக்கு, அது ஒரு புதுசாக வீலான் நடக்குது, அது இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணும்போது 101 ரிவிஷன் நம்பரா இருக்கு, இன்க்ரிமெண்ட் ஆகும்.